இது லாஸ்ட்டு சண்டே தான் மூவி போயிட்டு அப்படியே காசிமேடு வந்துருந்தோம். ஸோ பைக் பார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கவர் ஷாப் இருக்கும். கவர் என்ன வேணும் பேக்லாம் இங்கேயே விற்பாங்க, வாங்கிட்டு போகலாம் நம்ம. ஸோ இங்கேயே கவர்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, அதனால் கவர் வாங்கிட்டு போகிறது நல்லது தான். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன டிசைன் பண்ணுறோம். இது டைகர் ப்ரான் தான். 2500 சொல்லியிருந்தாங்க. அது அவங்க கூடையில் இருக்கிறது ஃபுல்லாக. சரி அவ்வளோ காசுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். 1500 வரைக்கும் பேசினா தருவாங்க தானே கண்டிப்பாக. நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 400 சொன்னாங்க. 350க்கு வேணால் தரேன் அப்படின்னாங்க. அந்த 2 வஞ்சரம்லாம் 2500 ரூபா சொல்லியிருந்தாங்க. வஞ்சரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஷீலா பார்த்தீங்கன்னா 1200 பெருசு, சின்னது 600 சொல்லியிருந்தாங்க. இது பொடி ஷீலாலாம். இது பார்த்தீங்கன்னா 5300 சொல்லியிருந்தாங்க. இந்த பொடி ஷீலாலாம் பார்த்தீங்கன்னா 600 சொல்லி 500 போடுறாங்க. ஸோ ரேட் கொஞ்சம் கம்மி தான். ஷீலாவை பொறுத்த வரைக்கும் கம்மி, மற்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பால் 1600 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1000 ரூபாய்க்கு கேட்டோம். சரி கட்டுப்படி ஆகணுன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் போயிட்டோம். ஆனால் அந்த பாறை தான் ஐடியாவில் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடையில் இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி 4-5 ஃபேமிலி சேர்ந்து வாங்கினீங்கன்னா அது வாங்கலாம். 2500 3000 ரூபாய்க்குள்ளே வாங்க முடியும். எல்லாமே அடித்து பேசுனீங்கன்னா நல்லா பேரம் பேசுவாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா பேரம் பேசுவாங்க. ஸோ அவங்க பிறந்து வளர்ந்த இடம் இதுன்றதுனால, ராயப்பூர்ன்றதுனால அடித்து பேசுவாங்க எல்லாமே. பாறை தான் நிறைய இருக்குல்ல. பாறை மீன் தான் நிறைய இருக்குது. இது பொடி வஞ்சிரும் 600 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 500 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னு இருந்தாங்க. அது 1800 2 மீன் மாலையிலே 100 ரூபா வச்சுருவாங்க. நம்ம மாலையிலே 100 ரூபா வாங்கிடுவாங்க. சரி போடு 1000 ரூபாய்க்கு நல்லா ஃபைனலாக 1000 ரூபா கொடுத்து அந்த பாறை மீன் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஐலா மீன் அம்மாவுக்கு 300 ரூபாய்க்கு வாங்கினோம். வேறு எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். கீழே வேணான்ட்டாங்களா?
அப்படியே வேணாம். எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது அதில்? மாறு எவ்வளோ? ஆறு பாறை 1000 ரூபாய்க்கு அங்கே வாங்கினோம். இந்த 4 பாறை மட்டும் 1800 ரூபாய் சொன்னாங்க. எறாண்ணா? எறா? ரெண்டே பேர் தானா? போடு. கடம்பை 250 ரூபா தான் சொன்னார். 1 கிலோ வாங்கினோம். பக்கத்தில் அந்த கூடையெல்லாம் 400 ரூபா சொல்லி 350 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஆனால் இங்கே 1 கிலோ தாராளமாக வாங்கலாம். நிறையவே நின்றுது மீன். வேற பெருசாக இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ரேட்டு பயங்கரமாக போகுது. யாரா நாங்கள் வாங்கும் போதில் 250 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பெரிய ஏரா தான் 500 ரூபாய் சொன்னாங்க. இனிமேல் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆறு பாறை கட் பண்ணுறதுக்கு 50 ரூபா தான் கேட்டாங்க. ரீசனபிளாக தான் இருந்தது, கொடுக்கலாம். ஆனால் ஐலாலாம் க்ளீன் பண்ண லேடிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்கள வந்து 60 ரூபா கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கனவா வாங்கியிருந்தோம், அதுக்கும் 60 ரூபா கேட்டாங்க. ரொம்ப அதிகம் தான். மொத்தமாக 150 ரூபா கொடுங்க, இல்லை 120 ரூபா கொடுங்க, 100 ரூபாய்க்கு கீழே கேட்கல. நான் வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். பாறை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறையவே இருந்தது. 1000 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். நாங்கள் மார்னிங் 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். விடிய காலையில் நாங்கள் எப்பவுமே 2 மணிக்கு கூட வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஆனால் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 3 மணிக்கெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். 6-7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிடும். ஏன்னா எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஐஸ் இல்லாமல் வைக்கிறதுனால கொஞ்சம் இயர்லியாக வந்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் அடித்து பேசலாம். 7 மணிக்கு மேலே நல்லா க்ரௌட் ஆகிடும், பீக் ஹவர்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் அடித்தும் பேச முடியாது ரேட்லாம். நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கனவாவையும் ஃபுல்லாக நானே வீட்டிலே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஐலா மீன் வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். 1 ஹவர் ஆகிடுச்சு எனக்கு க்ளீன் பண்ணேன். பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே க்ளீன் பண்ணதும் சுத்தமாக தான் இருந்தது. நல்லா க்ளீனாக கனவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சரி, ஆஃப்டர்நூன் மேலே சமைச்சிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டோம். நாங்கள் ஃபைனலாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷு நிறையவே இருந்தது. எங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இந்த கனவை வந்து 250க்கு தாராளமாக வாங்கலாம். அங்கே போனால் ப்ரைஸ் ரேஞ்சோடு நம்மளுக்கு க்ளீனாக கிடைக்கும். அதுக்காக தான் நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.